யாரு? பிரகலாத், நீங்களா? என்ன இதெல்லாம்? என்னப்பா இதெல்லாம் எதுக்காக வாங்கிட்டு வந்த? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்தோஷமா பாக்குறேன். இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? நான் இன்னைக்கு சில ஸ்டாக்ஸ் வித்தேன். அதுல நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. வாவ், தட்ஸ் கிரேட். எனக்கு என்னமோ கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னு தோணுது. ஏன்னா எதிர்காலத்துக்கு அது தேவைப்படும். நானும் அதே தான் யோசிச்சேன். பேங்க்ல பணம் இருந்தா கொஞ்சம் நிம்மதியா வாழலாம்ல. இல்லனா ஒவ்வொரு ராத்திரி அதே கவலை தான். பிசினஸ் நல்லா போகாம ஏதாவது ஏடாகுடம் ஆயிடுச்சுன்னா? சரி, ஃபியூச்சர் பிளானிங் இப்பவே நாம செய்யலாம். என் லேப்டாப் எங்க? முதல்ல கை கால் கழுவிட்டு டீயை குடிங்கப்பா. பணம் எங்க ஓடி போக போகுது? கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பிளானிங்க செய்யுங்க. நான் போய் டீ கொண்டு வரேன். மறுபடியும் தப்பான பர்த் டேட். வைரஸ் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா செய்யலாம். டீ. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. டீ ரொம்பவே நல்லா இருக்கு. With deep regard, we wish to inform you about the sudden demise of our eldest son Rajesh Shetty. Rajesh, who left for his heavenly abode yesterday. Funeral services at Mantra Agency A63B block, Rajpat Nagar 2, Wednesday 14th December 2011. டிசம்பர் 14. மறுபடியும் அதே டேட். டிசம்பர் 14. இது எப்படி நடக்கும்?
டிசம்பர் 14 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 இந்த டேட்ல அப்படி என்னதான் இருக்கு? மூளை வேலை செய்யல, ஆனா ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் தெரியுது. டெல்லியை சேர்ந்த பெரிய பெரிய டாக்டர்கள் இந்த நோயாளியோட நோயை தீர்க்கறதுக்கான வழியை தேட தீவிரமா இறங்கியிருக்காங்க. இப்ப இந்த நோயாளியோட மூளை செயலிழந்துச்சு. ஆனா நிலைமையை பார்த்தா ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கும் தான் தோணுது. அந்த நோயாளியோட மூளைய ஸ்கேன் பண்ணும்போது அதை பத்தின விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. மூளை இந்த நிலைமையில இருக்கும்போது விடாம ரத்தப்போக்கு ஆயிட்டுதான் இருக்கு. நரம்பு மட்டும் வெடிச்சிருச்சுன்னா நோயாளியோட உயிருக்கே ஆபத்தாயிடும். இதே மாதிரிதான் 42 வயசான ஓம்பதிக்கும் நடந்தது. ஆனா பிரச்சனை என்னன்னா மூளை சம்பந்தப்பட்ட இந்த ஆபத்தான நோயோட சிம்டம்ஸ் எல்லாமே ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் தான் இருக்கு. ஓம்பதியோட இதய துடிப்பு ரொம்பவும் அதிகமா இருந்தது. அந்த நேரத்துல அவங்களுக்கு எடுத்த எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் ஹார்ட் அட்டாக்னு தான் தெரிவிச்சது. இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆமா. ஓ ஓகே, ஹோல்ட் ஆன். பிரலாத், பிரகலாத், இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து போன். அவங்க நீங்க ஃபார்ம்ல எழுதியிருக்கிற பர்த் டேட் அவங்க ரெக்கார்டோட மேட்ச் ஆகலன்னு சொல்றாங்க. இந்தாங்க. ஹலோ. பிரகலாத் தான் பேசுறேன். சாரி, ஒருவேளை தெரியாம நடந்திருக்கலாம். நான் ஒரு புது ஃபார்மை எழுதி அனுப்புறேன். ஓகே. எப்படி தப்பா ஃபில் பண்ணீங்க? பர்த் டேட்ட போய் யாராவது தப்பா ஃபில் பண்ணுவாங்களா? ஒருவேளை தப்பா எழுதி இருப்பேன். பிரச்சனை ஒண்ணும் இல்லையே, பயப்படாதீங்க. இதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. மறுபடியும் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். போச்சு, கரண்ட்டும் போயிடுச்சு. நான் போய் கேண்டில் எடுத்துட்டு வரேன். ராதா, கேண்டில் எங்க? இந்தாங்க, இதை எடுத்துட்டு போய் பெட்ரூம்ல வச்சிடுறேன். கொரியர். இந்த நேரத்திலயா? ஃபார் பிரகலாத் வர்மா, 31st June 1978 to 14th December 2011. இதுக்கு என்ன அர்த்தம்? என்னாச்சு? யாரு? எப்ப வருவீங்க? டைமுக்கு வந்துருவேன். அப்புறம் இன்சூரன்ஸ் ஃபார்ம்ல பர்த் டேட்டை கரெக்டா ஃபில் பண்ணிடுங்க. சரி மேடம், செஞ்சிடுறேன். இந்த டேட் பெரிய தொலைவலியா இருக்கு. டிசம்பர் 14. என்னமோ தெரியல, இந்த டேட்ல அப்படி என்னதான் இருக்கும்?
என்ன காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இங்க இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு? நான் இங்க எப்படி? நீங்க லிஃப்ட்ல மயக்கமாயிட்டீங்க. முதல்ல செக்யூரிட்டி கார்டு தான் பார்த்துட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னாரு. உங்க ஒய்ஃப் உடனடியா என்கிட்ட தகவல் சொன்னாங்க. மயக்கமா? எனக்கா? எப்படி? உங்களுக்கு கிளாஸ்ட்ரோபோபியாலாம் இல்லையே? அதாவது சின்னதா துவாரமே இல்லாத இடத்துல மூச்சு திணறல் மாதிரியோ இல்லனா பயம் மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இல்ல இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் டெய்லி இத்தனை வருஷமா லிஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் லிஃப்ட்ல ஏறும்போது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த அந்த ஆளு இல்ல மயக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை முழுசா செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஃபீவரும் இல்ல. உங்களோட பல்ஸ் கூட பர்ஃபெக்ட்டா இருக்கு. டூ டேக் a வெரி குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். தேவைப்பட்டா தயங்காம என்ன கூப்பிடுங்க. தேங்க்யூ டாக்டர். ஆல்ரைட், நான் வரேன். ரெண்டு நாளா நானும் உங்களை பாக்குறேன். ஏதோ விஷயம் இருக்கு. நீங்க எதையும் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிறீங்க. என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கல, ப்ராப்ளம்ஸையும் ஷேர் பண்ணிக்கணும். சொன்னாதானே ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். எனக்கு என்னமோ நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பிரச்சனை? ராதா, ஒரு டேட் இருக்க. அது அடிக்கடி எல்லா இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க. நான் எங்க போனாலும் அது என்ன விடவே மாட்டேங்குது. இந்த டேட்டுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, எதுவும் நடக்க கூடாது. என்னது? தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க என்ன பயமுறுத்துறீங்க. என்ன டேட்? என்ன ப்ராப்ளம்? ஐயோ, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. சொல்றேன் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க ஏதோ ஒரு தேதியை பத்தி சொல்றீங்களே, அது என்னதுன்னு சொல்லுங்க. ஐயோ, ஒண்ணும் இல்ல. ஒரு வேலை பண்ண, போய் எனக்காக ஒரு கப் ஸ்ட்ராங் டீ எடுத்துட்டு வா. அட, போய் எடுத்துட்டு வா. டிசம்பர் 14 டிசம்பர் 14 டிசம்பர் 14 டிசம்பர் 14. உங்களுக்கு என்ன தோணுது சார்? இந்த டேட்டுக்கு என்ன அர்த்தம்? உங்க ஹஸ்பண்டுக்கு இப்ப நடக்கிறது எல்லாமே சொன்னாலும் சொல்லலனாலும் அவரோட பாஸ்ட்ல இருந்து, அதாவது கடந்த காலத்துக்கும்
இந்த டேட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும். உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது விஷன்ஸ் தெரியுதா? அதாவது மத்தவங்களோட யார் கண்ணுக்கும் தெரியாதது அவரோட கண்களுக்கு தெரியுதுன்னு சொல்லியிருக்காரா? இல்லனா அவரோட கண்களுக்கு தெரியாத ஏதோ ஒன்ன அவரு உணர்றதா சொல்லியிருக்காரா? இல்லனா யாராவது அவர் கூட இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரா? அவரை கண்காணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரா? இல்ல வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு சொன்னாரா? சொல்லுங்க. இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா கண்டிப்பா அவர் என்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இதெல்லாம் நடக்குமா என்ன? கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. ஆனா நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்கறது என்னோட வேலை, அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ டிசம்பர் 14ஆம் தேதி அவரோட வாழ்க்கையில என்னவோ நடந்திருக்கும்னு தோணுது. நீங்க நிச்சயமா அதை கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த டேட்டுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை கண்டுபிடிங்க. இந்த டேட் ஏன் அவருக்கு அடிக்கடி தெரியுது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தேதி நாளைக்கு தான் டாக்டர். என்ன ஆனாலும் சரி, சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சே ஆகணும் டாக்டர். சார், இந்த ஃபைல்ஸ் கிடைச்சது. சார், லாஸ்ட் இயர் இந்த டேட்டுக்கு முன்ன பின்ன தான் இந்த டீலை நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொன்று சார், லாஸ்ட் இயர் 13th டிசம்பர் ஒரு பிசினஸ் மீட்டுக்காக அவுட் ஆஃப் டவுன் போயிருந்தீங்க. மறுநாள் தான் திரும்ப வந்தீங்க. ஐ மீன் 14th டிசம்பர். அது மட்டும் இல்லை சார், நீங்கள் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. சார், இஸ் எனி ப்ராப்ளம்? நோ, அதெல்லாம் இல்ல. தேங்க்ஸ். சரி, எந்த ஃபோன் வந்தாலும் இல்ல யார் வந்தாலும் சரி, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிடு. எஸ் சார். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலையை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, I'll take him. என்னதான் இருக்கு இந்த 14th டிசம்பர்ல? கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஆனா இந்த தேதியில என்ன நடந்திருக்கும்? இந்த ஃபைல்ஸ்ல ஒண்ணுமே இல்லையே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 13th டிசம்பர் அன்னைக்கு பிரகலாத் வெளியூர் போயிருந்தாரு. என்னாச்சு? பிரகலாத், பிரகலாத், என்னாச்சுன்னு சொல்லுங்க. சரி, கதவையாவது திறங்க பிரகலாத். ராதா, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. கொஞ்ச நேரம் ப்ளீஸ். என்னாச்சு இப்பவாவது சொல்லுங்க. அட, லாங் டிரைவ் இல்லையா, திரும்ப வரும்போது கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. அதனால கொஞ்ச நேரம் தனியா அமைதியா ரெஸ்ட் எடுக்க நினைச்சேன். அதான். கண்டிப்பா அன்னைக்கு ஏதாவது நடந்திருக்கணும்.
பிரீத்தி, இன்னைக்கு என்னோட எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிடு. நான் கொஞ்சம் வெளியே போறேன். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏன் என்ன தொந்தரவு பண்ற? ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. நான் கிளம்புறேன். போன வருஷம் 14th டிசம்பர் அன்னைக்கு என்னாச்சு? ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு வருஷம் முன்னாடி நான் வெளியூர் போயிருந்தேன், ஒரு முக்கியமான மீட்டிங்காக. நான் திரும்பி வரும்போது ரொம்பவே ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என் பிரெயின் கூட வேலை செய்யல. சீக்கிரமா ஏதாவது முடிவு எடுக்கணுங்கிறதுனால நான் கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். அந்த ஆளை நடு ரோட்ல விட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். அந்த ஆளு உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. அவர் ஒன்றும் உயிருக்காக போராடல மிஸ்டர் பிரகலாத், அவர் இறந்து போயிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் உயிரோட தான் இருந்தாரு. அப்ப நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும் இல்லையா? நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். என் மேல போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு பயந்து போயிட்டேன். அதனாலதான் அங்கிருந்து நான் வந்துட்டேன். நான் அந்த ஆளுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கு திரும்பி போகவே இல்லை. எனக்கு என்னவோ அந்த சம்பவத்தை மறக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. ஆனா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அந்த ஆளு என்னை இப்படி பழி வாங்குவான்னு. பிரகலாத், உங்க கண்ணுக்கு தெரியற அந்த ஆளு வேற யாரோ தானே? அவருக்கு முகமே இல்லைல்ல? ஆமா, அவன் கண்டிப்பா நான் ஆக்சிடென்ட் பண்ண ஆளே இல்ல. இதுதான் அந்த ஆளா இருக்கணும்னு தோணுது. ஆமா, இது அவன்தான். என்னாச்சு சார்? கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னு சொல்றது?
இந்த மாதிரி அனுபவங்கள் மரணத்தை நெருங்குறவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். அவங்க அவங்களோட கடைசி நேரத்துல தான் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஹிந்து மெத்தாலஜில இதை பத்தி யமன் கூட சொல்லுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் இத மெசஞ்சர்ஸ் ஆஃப் டெத், அதாவது மரணத்தோட தூதுவனா கருதுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் தெளிவா சொல்றேன் மிஸ்டர் பிரகலாத். அன்னைக்கு இறந்து போனவனோட ஆத்மா ஒன்றும் உங்களை தொல்லை பண்ணல. உங்களுக்கு நடக்கிற இந்த பிரச்சனை அந்த நபரால இல்ல. அப்ப வேற யாரு? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் கண்ணுல தெரியுது அது அந்த பிரகலாத், உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும்னா, இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இருந்தாலும் உங்களோட இறப்புக்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டாச்சு. அதுதான் நாளைக்கு 14th டிசம்பர். அதோட உங்க கண்ணுக்கு தெரியறது யமன்னு சொல்றீங்க, இல்லனா அவரோட ஜூனியர் எம்ப்ளாயர். நீங்க என்ன சொல்றீங்க? பிரகலாத காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமே. என்ன நீ உளறிட்டு இருக்க? என்ன ராதா, நீ போய் இது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது எல்லாமே என்னோட கில்ட்டி கான்சியஸால தான் எனக்கு இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. வேற ஒண்ணும் இல்ல. என்னால என் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள நம்பிக்கையே கிடையாது. என்ன இப்ப நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, என்ன சொல்யூஷன் கொஞ்சம் நீங்க சொல்றீங்களா? அதுக்கு எவ்வளவு செலவான்னு கூட நீங்க சொல்லுங்க. அப்பதானே நாங்க பயத்துல ஒத்துப்போம். இல்ல, இது எல்லாமே பணத்தை சுருட்டுறதுக்கான ஒரு வழி, வேற ஒண்ணும் இல்ல. ராதா, நான் வீட்டுக்கு போறேன். நான் கேட்க வேண்டியது எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யணுமோ அதையும் நானே செஞ்சுக்கிறேன். நீயும் வா. விட்டா இவர் உன்னையும் தேவையில்லாம குழப்பிடுவாரு. வா. பிரகலாத், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க மிஸ்டர் பிரகலாத். இந்த உலகத்துல உங்களுக்கு மட்டும் இல்லாம எனக்கும் பிரச்சனைகள் இருக்கு. இந்த உலகத்துல சில வித்தியாசமான சக்திகள் நம்மளோட வாழ்வு மட்டும் இல்லாம சாவையும் சேர்த்து தாக்கும். இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனையை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அதை தீர்க்க வழியும் இருக்கு. அதுக்கு நீங்க என் பேச்சை கேட்கறது தான் நல்லது. நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. என்கிட்ட நிறைய நேரம் இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ப்ளீஸ். சொல்றத கேக்குறதுனால என்ன ஆயிட போகுது? இந்த விஷயத்தை அவ்வளவு லைட்டா எடுத்துக்க கூடாது பிரகலாத். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நாளைக்கு தான் 14th டிசம்பர். என் பேச்சு கேளுங்க பிரகலாத், ப்ளீஸ். அவர் சொல்றத கேட்டா என்ன ஆயிட போகுது? அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றதுன்னு டிசைட் பண்ணலாம். பிரகலாத், என்னாச்சு? ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? என்ன நடக்குது? நான் பாக்குறேன். யாரும் இல்ல, யாரும் இல்ல. ராதா, முதல்ல எனக்கு இந்த மாதிரி விஷயங்க மேல நம்பிக்கையே இல்லை. ஆனா
ஆனா இப்ப அதெல்லாம் எனக்கு கௌரவ திவாரி சொன்னதுல உண்மைன்னு தோணுது. நான் சாகதான் போறேன். இல்ல என்னை காப்பாத்துறாதா, என்னை காப்பாத்துறாதா, என்னை காப்பாத்துறாதா, என்னை காப்பாத்துறாதா, என்னை காப்பாத்துறாதா, என்னை காப்பாத்துறாதா, என்னை காப்பாத்து. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே செய்யறேன். நான் அவர் கூடவே இருக்கேன், எப்பவுமே அவர் கூடவே இருக்கேன், எங்கேயும் விட்டுட்டு போகவே மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஒரு பிரயோஜனமும் இல்ல, நான் சாகதான் போறேன். இல்ல பிரகலாத், அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் சொல்றத கேளுங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க. முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே? பிரகலாத், பிரகலாத், ஒண்ணும் ஆகல. ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க. பயப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் இருக்கேன். டைம் என்னாச்சு ராதா? இப்ப 2 மணி ஆகுது. கொஞ்சம் தண்ணி கொடு. கொண்டு வரேன். பிரகலாத், 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 பிரகலாத். பிரகலாத், ராதா, பிரகலாத், பிரகலாத். ராதா, 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 என்னை காப்பாத்து. ராதா, என்னை காப்பாத்து. ஒண்ணு ஆகாது பிரகலாத். கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன், கண்டிப்பா காப்பாத்துவேன்.
மேடம், திலீப் சாரோட வைஃப் நீங்க தானா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அது நான் யாருன்னு நீங்க யோசிக்கலாம். எனக்கு உங்க கணவரை தெரியாது. இருந்தாலும் உங்க கணவரோட சாவுக்கு நான் தான் காரணம். அந்த நேரத்துல அவரை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா அவர் ஒருவேளை பொழைச்சிருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல நான் பயந்துட்டேன். எனக்கு வேற எதுவுமே தோணல. நான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் அதை நினைச்சு வருந்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் எப்படி உதவுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனா இருந்தாலும் உங்களை ஒரு முறை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் நாங்க வந்தோம். இந்த இந்த செக்க கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இது உங்க குழந்தைங்களுக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க. இப்ப எப்படி இருக்கீங்க பிரகலாத்? இப்ப நிம்மதியா இருக்க. வாங்க. ராதா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். ஒரு வருஷம் முன்னாடி நடந்தது ரொம்பவே தப்பு. அந்த சம்பவத்தோட கில்ட்டினஸ் என்ன வாழவே விடல. ரொம்ப பெரிய பாரம் என் மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருந்த மாதிரியே இருந்தது. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப லேசா இருக்க. இப்ப என்னால நிம்மதியா சாக முடியும். ஏன்னா நான் செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாவது பரிகாரம் பண்ணிட்டேன்ல. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க பிரகலாத்? இல்ல ராதா, நீ என் பேச்ச கேளு. நான் இப்போ உன் கூட இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சதே என் பாவத்தை குறைச்சிக்கிறதுக்காக தான். நான் பயந்து போய் அவரோட அனாதை குழந்தைங்களுக்கு பணம் கொடுத்து உதவுனதுக்காக அந்த கடவுள் என்ன மன்னிப்பாருன்னு சொல்லல. பயத்தின் உச்சகட்டம்.